ஹாய்! வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். இது வந்துட்டு என்னோட சொந்த வீட்ல நாங்க போயிட்டு இனிமே ரெகுலராகவே அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இதுவரைக்கும் வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஒரு 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இதில் 7 வருஷம் அந்த மாதிரி நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். இப்போது நாங்கள் வீடு கட்டி 1 மாதம் ஆகுது. கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சாச்சு. வேலைலாம் மிச்சம் இருக்குது அப்படிங்கவும் நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வரல. தங்கணும், வீடு குடி போயிட்டு ஆள் இருக்கா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்துட்டு அங்கேயே படுத்துப்போம். அப்புறமேட்டுக்கு வந்து எங்கள் வாடகை வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்டு இருந்துட்டு இருந்தோம். இப்போ ஆடி மாதம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால சரி இந்த வீட்டுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு இது வந்துட்டு புதன்கிழமை வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு போனோம். என்னோடய சொந்த வீட்டில் நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி நைட்டே வந்து கிச்சனில் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சாப்பாடு செஞ்சேன். உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ நாட்களுக்கு பிறகு எவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு எங்களோட சொந்த வீட்டில் இருக்கோம். இனிமேல் வந்து நம்மளை யாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் கண்டிப்பாக இருப்பிடம் கொடுத்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அவங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லனா நான் இந்த வீடு கட்டியிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்வார். அது அவங்க மூலியமாக செய்கிறாரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய சொந்த வீட்டில் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லும் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்களுக்கு காலையில் லஞ்சு வந்து தக்காளி சாதம், தயிர் பச்சடி கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தோம். என் கூட பாட்டி, அம்மா, அப்பா எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வரைக்குமே இப்போ என் கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பொருளெல்லாம் என்னால் ஷிஃப்ட் பண்ணவே முடியாது.